சின்ன நட்சத்திரத்தின் பிரகாசம் ஒரு காலத்தில் வானத்தின் மேல் பக்கத்தில் சிறிய நட்சத்திரம் ஒன்றிருந்தது. அதற்கு விளக்கு என்று பெயர். விளக்கு மிகவும் சின்னதானது, மற்ற பெரிய நட்சத்திரங்களைப் போல பிரகாசமாக இல்லை. நான் பெரிய பிரகாசம் தர முடியாது, எனக்கு எந்த வேலைக்கும் பயன்பாடில்லை என்று விளக்கு வருந்திக் கொண்டது. அதன் நண்பன் நன்னீர்மானான கோமேட் எப்போதும் விளக்கை ஆறுதல் கூறிக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் உன் பிரகாசம் யாருக்கும் உதவ செய்யும் என்று கூறினான் கோமேட். கிறிஸ்துமஸ் நாளுக்கு சில நாட்களே இருந்ததால் வானத்தில் எல்லா நட்சத்திரங்களும் மிகுந்த பிரகாசத்துடன் ஜொலிக்க தயாராக இருந்தன. ஆனால் விளக்கு மற்ற நட்சத்திரங்களுடன் போட்டியாக ஜொலிக்க முடியாது என நினைத்து ஒரு பக்கம் மெலிந்து கொண்டே இருந்தது. கிறிஸ்துமஸ் இரவில் சாண்டா பரிசு பொருட்களை தயார் செய்து கொண்டிருந்தார். அப்போது மேகங்கள் வானத்தில் உழுந்து முழு பூமியையும் மூடிவிட்டன. பெரிய நட்சத்திரங்கள் அனைத்தும் தங்கள் வெளிச்சத்தை அதிகமாகவும் பிரகாசமாகவும் காட்டின. ஆனால் அந்த மந்தமான மேகங்களை தாண்டுவதில் யாராலும் முடியவில்லை. அப்பொழுது சாண்டா கவலையில் இருந்தார். நான் எப்படி குழந்தைகளுக்கு பரிசுகளை விநியோகிப்பேன் என்று அவர் நினைத்தார். அதை கேட்ட கோமேட் விளக்கை நோக்கி ஓடி வந்தான். விளக்கே, நீ சிறியதாயிருப்பதால் நீ மேகங்களுக்குள் பிரவேசிக்க முடியும். உன் வெளிச்சம் சாண்டாவை வழிநடத்தும். விளக்கு திகைத்தது. நான் பிரகாசமாக இல்லையே, எப்படி நான் உதவ முடியும்? உன் திறனை நம்பு என்று கூறினான் கோமேட். விளக்கு தன்னிடம் இருந்த சிறிய வெளிச்சத்தை மிகுந்த நம்பிக்கையுடன் வெளிப்படுத்தத் தொடங்கியது. அதிர்ச்சி என அதன் பிரகாசம் மந்தமான மேகங்களை தாண்டியது. சாண்டா மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தார். விளக்கு, நீ கிறிஸ்துமஸை காப்பாற்றிவிட்டாய். அந்த இரவு முழுவதும் விளக்கு சாண்டாவின் சொற்களை வழிநடத்த கிறிஸ்துமஸ் பரிசுகள் எல்லா குழந்தைகளிடமும் சென்று சேர்ந்தன. அதன் பிறகு விளக்கு ஒரு ஜொலிக்கும் நட்சத்திரமாகவும் கிறிஸ்துமஸ் இரவின் வழிகாட்டியாகவும் மாறியது. இதை படித்து முடித்த குழந்தைகள் கொஞ்சம் பெரிதாக இருக்க வேண்டியதில்லை, நம்பிக்கையுடன் செய்யும் காரியம் பெரிய வெற்றியை கொடுக்கும் என்ற பாடத்தை எளிதில் கற்றுக்கொள்வார்கள். மெர்ரி கிறிஸ்துமஸ்.